ஆம்கோல் சைஸ் பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்காக வரணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இன்ச்சஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு வாங்க பார்ப்போம். ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆம்கோல் டு பாட்டம் சைஸ் வரையும் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணதில் ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரையும் வந்த இன்ச்சஸ் வந்து எனக்கு 13 இன்ச்சஸ் வந்துச்சு. அதுவே ஆம்கோல்லேருந்து பாட்டம் வரையும் 7.5 இன்ச்சஸ் வந்துச்சு. ரெண்டையும் லெஸ் பண்ணால் 5.5 இன்ச்சஸ் வரும். இந்த 5.5 இன்ச்சஸ் தான் ஆம்கோலோட ஃபுல் லென்த்தும். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து பார்ப்போம். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே ஆம்கோல் பாயிண்ட் வரையும் லென்த்தாக டேப்பை பிடிச்சிட்டு கீழே இருக்கிற டேப்பை இந்த சைடு வித்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி வச்சாலும் 5.5 இன்ச்சஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு டைப்போட இந்த டைப்பும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக தேர்ட் டைப் எப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரையும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த தையல் மேலேயே, அதாவது படித்தையல் மேலேயே டேப்பை வந்து வச்சு இன்ச் பை இன்ச்சாக நம்ம கேல்குலேட் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்டாக வர இன்ச்சஸோட 3 லெஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆம்கோல் லென்த்து வந்து கிடச்சிரும். இப்போ எனக்கு 8 இன்ச்சஸ் வந்துச்சு. அதில் 3 லெஸ் பண்ணோன்னா 5.5 இன்ச்சஸ் வரும். இது தேர்ட் டைப்.